இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னு நினைக்கி வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும், கம்மங்கூழ் தான் பண்ண போகிறோம். இந்த கம்பில் வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது கம்புகள் நிறைய இருக்குது. இதில் வந்து சின்ன பசங்களுக்கும் நம்மளை மாதிரி வயசானவங்களுக்கும் நிறைய வந்து அந்த கம்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ரொம்ப உடம்புக்கு எனர்ஜியாக இருக்கும். இந்த வெயில் டைமில் வந்து வேர்வை வந்து நிறைய உடம்புல இருந்து வெளியில் வரும். அப்போ பயங்கர டயர்ட்னஸ் கொடுக்கும். இந்த மாதிரி கம்பை சாப்பிடும்போது, கம்பு கேழ்வரகு இந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த உடம்புக்கு தேவையான எனர்ஜி வந்து இந்த கம்புல நிறைய இருக்கு. இந்த மாதிரி அடிக்கடி இந்த வெயில் காலத்துக்கு கம்பு கூழை வந்து செஞ்சுக்கலாம். இந்த வெயில் நேரத்தில் வந்து வயிறு வந்து எரிச்சல் கொடுக்கும், வயிறு புண்ணாகும். இந்த மாதிரி சமயத்தில் வந்து கம்பு வந்து வயிற்று புண்ணெல்லாம் நல்லா குளிர்ச்சியாக இருந்துக்கிட்டு வயிற்று புண்ணெல்லாம் வராத மாதிரி நல்லா தடுக்கிற இது வந்து கம்புல இருக்குது. இந்த கம்மங்கூழை வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நான் இன்னைக்கு ஒரு வீடியோ கூட நான் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. இந்த சமையல் போட்டின்னு சொல்லி ஒரு போட்டி நடத்தினாங்க. நம்ம தமிழ்நாடு அரசு வந்து நலம் காக்கும் ஸ்டாலின் பாரம்பரிய சமையல் போட்டின்னு சொல்லி ஒரு போட்டி நடத்திருந்தாங்க. அது வந்து நிறைய பேர் திருநெல்வேலி, திருச்சி, கன்னியாகுமரி, திருவாரூர், திருவள்ளூர் நிறைய பேர் இங்கே சென்னையில் இருக்கிறவங்கள்டே நானும் ஒரு ஆள் கலந்துக்கிட்டதில் இந்த மாதிரி பாரம்பரிய சமையல் தான் பண்ணணும், ஆரோக்கியமாகவும் பாரம்பரியமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சமையல் போட்டியில் வந்து நான் வந்து வின் பண்ணினேன். அந்த ப்ரைஸ் நம்ம செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் கையால் தான் நம்ம ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். அந்த வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து பாரம்பரிய சமையலுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு போட்டி நடத்தினாங்க. இந்த வீடியோ வந்து நான் ப்ரைஸ் வாங்கின வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாரம்பரியமாக செய்கிறதுல வந்து நிறைய வந்து எனக்கும் இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கும். அந்த மாதிரி செய்யும்போது எனக்கு ஒரு வின்னர் ஆனேன். அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த கம்மங்கூழை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். கூழ் செய்கிறதுக்கு இந்த கம்பு அரிசி எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கம்பு அரிசியை வந்து ஃபஸ்ட்டு தடவை 2 தடவை கழுவி எடுத்துட்டு தண்ணியை ஊற்றி 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஒரு காட்டன் துணியை போட்டு நல்லா விரித்து காய விட்டோம்னு நினைக்கி லைட்டாக ஈரப்பதம் இருக்கணும். அந்த அளவுக்கு இருக்கும்போது இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் ரவை பக்குவத்தில் உடச்சி எடுக்கிறேன். நம்ம பழைய சாதத்தில் உள்ள தண்ணி, அந்த நம்ம முத நாள் வடிச்சிட்டு பழைய சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம். அந்த தண்ணியை வந்து 2 உப்பு போட்டு நம்ம போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம்னா மறுநாள் காலையில் இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சறதுக்கு அந்த தண்ணியை எடுத்துக்கலாம். இதை என்ன பண்ணணும்னா, நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியை வடிச்சிட்றேன். இதை வடிச்சிட்டு இந்த சாதத்தை வந்து நல்லா அப்படி கையால் மசிக்கணும். இப்படி இந்த அளவுக்கு நல்லா நொறுக்கி எடுத்துட்டு அப்புறமா அந்த தண்ணியை ஒன்றா சேர்த்துட்டு, 1 டம்ளர் அரிசி எடுத்தீங்கன்னா 3 டம்ளர் தண்ணியை வந்து நான் இந்த மண்பானையில் தான் சேர்த்துக்க போகிறேன். நான் இப்போ இந்த தண்ணியெல்லாம் கரைச்சி ஊற்றிட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியும் அதில் இருக்குது. இதை வந்து நம்ம கம்பு அரிசியை எடுத்துகிட்டு வந்தோம்னா அன்னைக்கு அதை கரைச்சிட்டு தான் நம்ம உள்ளே சேர்த்து வேக விட போகிறோம். அதுக்காக வேண்டி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இது காப்படி உலக்கு. இந்த உலக்கால் 1 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். நம்ம ஆளாக்குன்னோம்னா 2 ஆளாக்கு, அதாவது 200 400 கிராம் அரிசி இருக்கும். இந்த அரிசி இந்த அளவு தான் எடுத்திருக்கேன். இதால் 3 கப்பு தண்ணியை உள்ளே ஊற்றிட்டேன். இப்போ அடுப்பில் தூக்கி வச்சு கொதிக்க விட்டுறலாம். கூழ் வந்து மண்பானையில் செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரத்தில் கெட்டும் போகாது. அதனால் நான் வந்து இந்த மண்பானையில் தான் எப்போதுமே கூழ் செய்வேன். இதை தட்டை போட்டு மூடி வச்சு நல்லா கொதி வரட்டும். இந்த அளவுக்கு இந்த மாதிரி ரவை பக்குவத்தில் பழைய சாதத்தில் உள்ள தண்ணியை தான் சேர்க்குறேன். அந்த அரிசியை வந்து நம்ம அப்படியே தான் வச்சுருக்கோம், சேர்க்கலை. இதுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம பச்சை தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுருவோம். இதை வந்து கரைச்சி எடுக்கும்போது கரெக்டான தண்ணியாக ஒரு அரை டம்ளர் 1/2 செம்பு ஊற்றுற மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னம்னா நம்ம கஞ்சி காத்துறதுக்கும் கரெக்டான அளவில் தண்ணி ஊற்றிருக்கோம். நிறைய தண்ணி சேர்த்தோம் அப்படின்னம்னா அன்னைக்கு அது கெட்டி ஆகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும். அதனால் கொஞ்சம் பார்த்து அளவோடு ஊற்றிக்கோங்க. இல்லைனாக்கா அதில் ஒரு கொஞ்சத்தை குறைச்சிட்டு கூட இதில் நீங்கள் கரைக்கும் போது எக்ஸ்ட்ரா ஊற்றி கரைச்சிட்டிங்கன்னா கூட பரவாயில்ல. கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்ததை நல்லா கலக்கிட்டு அப்படியே ஊற்றிக்கிட்டே நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே ஊற்றலாம். இதை வந்து அடுப்பை வந்து ஒரு மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்பையும் ஸ்பீடில் வச்சோம்னா அன்னைக்கு அப்படியே தடன்னு கொதிக்கும். கையெல்லாம் நீங்கள் கிண்டவே முடியாது, தெறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த கூழுக்கு தகுந்த உப்பு நல்லா ஒரு ஸ்பூன் கிட்ட இருக்கும். நல்ல பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் உப்பு இருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு அப்பப்போ கிளறிக்கிட்டே இருந்தோம்னு நினைக்கி நல்லா வெந்து வரட்டும். இது நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த கம்பம் புல் சாப்பாடு வந்து கலர் மாறி வெந்தது நல்லா தெரியும். அப்படி உங்களுக்கு வெந்தது கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா லைட்டாக கொஞ்சமாக இப்படி கிண்ணத்தில் இப்படி தண்ணி வச்சுட்டு அப்படி ஒரு முக்கிட்டு இப்படி தொட்டைங்க நினைக்கி கையில் ஒட்டாத அளவுக்கு வரும். அந்த அப்பம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். கம்மஞ்சோறு வந்து ரெடி ஆயிடுச்சு.
இதை வந்து நான் நாளைக்கு காலையில், இப்போ நான் ஈவினிங் தான் கிண்டி வைக்கிறேன். நான் மறுநாள் காலையில் தான் நான் கஞ்சா மோர் ஊற்றி கரைச்சி குடிக்க போகிறோம். இந்த இது வந்து நம்ம சூடாக நல்லா கெட்டியாக கிண்டிட்டு கருவாட்டு குழம்பு, பருப்பு குழம்பு, காரக்குழம்பு இந்த மாதிரி வச்சு தொட்டு சாப்பிடும் போதும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் உடனே சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணியை வந்து குறைச்சிக்கோங்க. அதாவது 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும் இல்லையா? இப்போ வந்து ஒரு 2.25 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி நம்ம கிண்டணும் அப்படின்னா நல்லா கெட்டியாக கிண்டி எடுத்துடலாம். உடனே வந்து நம்ம சூடாக கம்பு சாதத்தை வச்சு சாப்பிட்றலாம். இந்த கம்மங்கூழ் வந்து இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ வந்து மூடி வச்சிடறேன். மறுநாள் காலையில் கரைக்கும் போது காட்டுறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கம்மங்கூழ் ரெடி. இப்போ மறுநாள் காலையில் வந்து இந்த மாதிரி கஞ்சி நல்லா வந்து நம்ம கிண்டி வச்சது வந்து நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த கெட்டி ஆனதை வந்து இந்த மாதிரி மேலே இருக்கிற ஆடை வந்து கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக அப்படி மேலே இருக்கிறத எடுத்துடலாம். இந்த மேலே இருக்கிறது இந்த ரஃப்பாக இருக்கும். அதை எடுத்துட்டு அதை வந்து நம்ம கரைச்சோம்னா அன்றைக்கி அந்த ஒரு மாதிரி ஆடை வந்து ஒரு மாதிரி வாயில் தென்படும். அதனால் அதை தூக்கி தூரப்பட்டுடலாம். இப்போ வந்து நான் ஒரு பாத்திரத்தில் கரைக்கிறதுக்கு நான் எடுத்துக்கிறேன். நல்லா கெட்டியான தயிரை வந்து நான் உள்ளே சேர்த்துட்டு, இல்லை நீங்கள் மோராக கூட கடைஞ்சிட்டு கூட உள்ளே ஊற்றிக்கலாம். தேவையான தயிரை வந்து உள்ளே சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமாக உப்பு. நம்ம இப்போ இதை வந்து நல்லா கையால் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிட்டே கரைச்சி விட்றலாம். உங்களுக்கு எந்த பக்குவத்தில் கஞ்சி குடிக்கிறதுக்கு வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த கூழ் வந்து கரைச்சி எடுத்தாச்சு. இதில் வந்து நான் சின்ன வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை அப்படியே கலந்துட்டு குடித்தோம்னு நினைக்கிறேன். அந்த சின்ன வெங்காயத்தை கடிச்சிட்டு குடிக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி சட்னியும் நார்த்தங்காய் ஊறுகாயும் வச்சுருக்கேன். இதில் வந்து மோர் மிளகா தொட்டுட்டு சாப்பிட்டா கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கஞ்சை வந்து நம்ம வெயில் காலத்துக்கு அடிக்கடி செஞ்சோம் அப்படின்னம்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு கம்பங்கூழ் செஞ்சு காட்டிட்டேன். இனிமேல் போயிட்டு வெயில் நேரத்தை முடிகிற வரைக்கும், ஏப்ரல் மே வரைக்கும் முடிகிற வரைக்கும் கம்மங்கூழ், கேழ்வரகு மாவு கூழ், சிறுதானியம் இந்த மாதிரி நிறைய செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம உடம்ப வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம்.